ஓடியாங்க ஓடியாங்க இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல போகிறது யார் தெரியுமா? என்னோடய சப்ஸ்கிரைபர்களாகிய நீங்கள் தான். எத்தனை பஞ்சாயத்தை தாம தீர்த்து வைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. வேறு என்னங்க பண்ணுறது? இன்றைக்கி பஞ்சாயத்து கூட்டினது புது ஆள் இல்லை, பழைய ஆள் தான். இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நீ ப்ரூனையில் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க தான் இன்றைக்கும் பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க. ஆனால் யூடியூப்பில் இல்லை, இன்ஸ்டாகிராமில். யூடியூப்பில் அவங்கள நான் பிளாக் பண்ணிட்டேன்னா, அதனால் வேறு வழியே இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் வந்து இன்னொரு ஐடி, ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அதுலேருந்து எனக்கு ஒரே பேட் கமெண்டுங்க. மறக்காமல் அவங்களோட அந்த சிக்னேச்சர் கமெண்ட் இருக்கு பாருங்க, ப்ரூனையில் பிச்சை எடுக்கிறேன்னு, அதையும் திரும்ப வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. போன வாரமே நான் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் மரியாதையாக தான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் எதுவுமே பேசலை. இருந்தாலும் இந்த திருந்தாத ஜென்மம் திரும்பவும் வந்து நீ பிச்சை எடுக்கிற, அறிவு கட்டவ, இவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு மரியாதை இல்லாமல் என்னை பேசின காரணத்தினால் நானும் அவங்களுக்கு வந்து மரியாதை இல்லாமல் ரிப்ளை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். நான் மரியாதை இல்லாமல் பேசின ஒன்று அவளுக்கு வந்து கோவத்தை பார்க்கணுமே, நீ இப்படி பேசுறியான்னு. அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாம்மா, என்னத்தங்க சொல்ல. ஸோ இந்த மாதிரி ஆள்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மனநோயின்னு தான் நினைக்கிறேன். இல்லைனா இது ஒரு சைக்கோன்னு கூட சொல்லலாம். அடுத்தவங்களை வந்து நோகடித்து பேசி அதில் வந்து சந்தோஷம் அடைகிறவங்க. அதே நம்ம வருத்தப்பட்டு வீடியோ போட்டோம்னா இன்னும் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து ரிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஆட்களை நம்ம நிறைய பார்த்துருப்போம் ரியல் லைஃப்லையே. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு ஐடிக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு இப்படி வந்து கமெண்ட் பண்ணுவோம். அதாவது அடுத்தவங்களோட சந்தோஷத்தை பார்த்து பொறுத்துக்க முடியாத ஆன்மாக்கள் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இந்த மாதிரியான ஆட்களுக்கு இப்படி பதிலடி கொடுத்தால் மட்டும்தான் இவங்க போய் அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னும் நிறைய கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஜாலியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். இனிமேல் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். உங்களோட கமெண்ட்லேருந்து நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே தான் இருக்கேன்.